இந்த வீடியோவில் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு கற்றுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ஹரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே ரஃப் கான்டாக்டில் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அது மேலே ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறீங்க. ஆனால் அது மூவ் ஆகிறதுக்கு, அதாவது கிரவுண்ட்லேருந்து ஜஸ்ட் ஸ்லிப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மேலே ஆக்ட் ஆகிற ரெண்டு ஃபோர்ஸஸ் என்னன்னா, ஒன்று நார்மல் ரியாக்ஷன் என், இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ என். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க நம்ம ஒரு மாஸ் எம்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாஸோடைய வெயிட் எம்ஜி டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது இந்த மாஸோடைய கான்டாக்ட் ஃபோர்ஸால் ஏற்படுற நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம சப்போஸ் இந்த மாஸை டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்னு எடுத்துக்கலாம். பட் இது இன்னும் மூவ் ஆக தொடங்கலை, அதுக்கு பதிலாக மூவ் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கு. அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அதை டுவர்ட்ஸ் லெஃப்ட் மியூ என் அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ரிசல்டண்ட்டாக எஃப் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப்க்கும் நார்மல் ரியாக்ஷன் என்க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் லாம்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போது இந்த ஆங்கிள் லாம்டாவை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். இந்த ஆங்கிளுடைய வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண tan lambda is equal to mu n divided by n அப்படின்னு எழுதலாம். இங்கே n கேன்சல் ஆச்சுன்னா tan lambda மியூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ லாம்டாவுடைய வேல்யூ tan inverse of mu அப்படின்னு எழுதலாம். இதைத்தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சப்போஸ் எம்னு மாஸ் இருக்க ஒரு பிளாக் ஒரு இன்க்ளைன் பிளேன் மேலே இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த பிளேனுடைய இன்க்ளைனேஷனை டீட்டான்னு கன்சிடர் பண்ணலாம். பிளாக்குடைய வெயிட் எம்ஜி டவுன்வர்ட்ஸாக ஆக்ட் ஆகும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இது இன்க்ளைன் பிளேன் மேலே இருக்கிறதுனால வெயிட்டை நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று எம்ஜி காஸ் டீட்டா அலாங் ஒய் ஆக்சிஸ், இன்னொன்று எம்ஜி சைன் டீட்டா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது இங்கே வெயிட் எம்ஜிக்கு ஆப்போசிட்டாக ஏற்படுற கான்டாக்ட் ஃபோர்ஸ் என் இந்த பிளேன் இன்க்ளைண்டாக இருக்கிறதால எம்ஜி காஸ் டீட்டாக்கு ஈக்குவலாக அதே நேரத்தில் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த பிளாக்கும் இன்க்ளைன் பிளேனுக்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் பிளாக் மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். ஸோ ஸ்டாட்டிக் ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃப்எல் எம்ஜி சைன் டீட்டாக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வெயிட் எம்ஜிக்கும் எம்ஜி காஸ் டீட்டாவுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் டீட்டாக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போது நம்ம அப்சர்வ் பண்ண எல்லா வேல்யூஸையும் கம்பைல் பண்ணி ஃபார்முலாஸாக எழுதலாம். அப்போது நார்மல் ரியாக்ஷனை n is equal to mg cos thetaன்னு எழுதலாம். இதை லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் fl is equal to mu n ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் fl is equal to mu mg cos theta அப்படின்னு எழுதலாம். இங்கு அந்த பிளாக் மேலே டவுன்வர்டாக ஆக்ட் ஆகிற புல்லிங் ஃபோர்ஸ் f is equal to mg sin thetaக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவரை நம்ம அப்சர்வ் பண்ண கண்டிஷன்ஸ் இந்த மாஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்காக. சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் வேல்யூ ஆல்ஃபா அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூவை ரீச் பண்ணி அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ளைன் பிளேனில் ஸ்டாட்டிக்காக இருக்க மாஸ் கீழே ஸ்லைட் ஆகிடும். அப்போது ஆல்ஃபா அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆங்கிளை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வரைக்கும் இன்க்ளைன் பிளேனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் கீழே ஸ்லைட் ஆகாது. பட் இந்த ஆல்ஃபா அப்படின்ற வேல்யூ விட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் வேல்யூ டீட்டா அதிகமாக ஆனால் ஆப்ஜெக்ட் ஸ்லைட் ஆக தொடங்கிடும். அப்போது இந்த சுச்சுவேஷனில் டிரைவிங் ஃபோர்ஸ் எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விட அதிகமாக ஆகிடுது. ஸோ
ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் டீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா அப்படின்ற கிரிட்டிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்க வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எல் ஃபோர்ஸ் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுடைய வேல்யூ மியூ எம்ஜி காஸ் ஆல்ஃபா ஷுட் பி ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆல்ஃபா. இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நம்ம ரேஷியோஸாக எடுக்கும்போது tan ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு மியூ அப்படின்னு எழுதலாம். அப்போது ஆல்ஃபாவுடைய வேல்யூ tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ அப்படின்னு எழுதலாம். இதில் நீங்கள் என்ன கவனிக்கலாம்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸும் ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் டீட்டா இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபாவை விட கம்மியாக இருந்தால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பிளாக்கும் ஸ்டேஷ்னரியாக இருக்கும். அதே நேரத்தில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் டீட்டா கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனும் சேமாக இருக்கும். அப்போது இந்த பிளாக் ஸ்லைட் ஆக போகிற ஸ்டேஜில் இருக்கும். எப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா விட அதிகமாகுதோ அப்போது டவுன்வர்டாக ஆக்ட் ஆகிற இந்த புல்லிங் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அதனால் பிளாக்கும் டவுன்வர்டாக ஸ்லைட் ஆக தொடங்கிடும். அப்போது ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டால் டவுன்வர்ட் புல்லிங் ஃபோர்ஸ் எஃப் மைனஸ் ஸ்டாட்டிக் ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃப்எல் டிவைடட் பை மாஸ் எம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே டவுன்வர்ட் புல்லிங் ஃபோர்ஸ் எஃப் அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எல் அண்ட் மாஸ் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா ஜி பிராக்கெட் ஆஃப் சைன் டீட்டா மைனஸ் மியூ காஸ் டீட்டா அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஆக்சலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா.